ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் ஜிப் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வெறும் 3 ஸ்டெப்பில் 3 தையலில் ஜிப் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஜிப்பு இந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஜிப் எப்படி தைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் வெளிப்பக்கமாக நம்மளுக்கு என்ன வரணுமோ அந்த வெளிப்பக்கமாக வர்றதை மேலே இருக்கும்படியாக வச்சுட்டு லைனிங் கிளாத் அதுக்கு மேலே வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தில் மட்டும் நம்ம சென்டரில் ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகனா சென்டரில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போது மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நான் கையால் லைன் போடுற அந்த போர்ஷனை மட்டும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி பின்னெல்லாம் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக் போர்ஷனை தைக்கிறேன். நெக் போர்ஷனில் லெஃப்ட் சைடு தைச்சிட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் தைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு தையல் நான் தைச்சிட்ருக்கேன். சுற்றி தைச்சி முடிச்சிட்டேன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். ஜிப்புக்கான பார்ட்டை அப்படியே தைச்சிட்டு நெக்கோட ரைட் சைடும் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இதே போல் ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ரைட் சைடும் ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தையலை நம்ம முடிச்சிட்டோம். இப்போது லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்கிற மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிப்புக்காக நம்ம லைனிங்கில் மட்டும் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணாமல் இருந்தோம். இப்போ மெயின் கிளாத்லேயே அதை கட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த தையலில் கட் பண்ணாமல் கேவாக இருக்க எல்லா இடத்துலையும் நெக்கில் ஆர்ம் ஹோல்லலாம் குட்டி குட்டி நாச்சஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டிருக்க தையலில் கட் ஆகிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி குட்டி குட்டி நாச்சஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த கேவ் லைனில் தையல் போகும்போது தையலோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், தைச்சி முடிக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அப்படியே திருப்பி போட்டு எடுக்கிறோம். வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு கையால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட் பார்ட்டை நான் தைச்சி காட்டுறேன். அந்த ஆர்ம் ஹோலில் நம்ம தைச்சி எடுக்கிறோம். அப்புறமா நெக்லேருந்து ஜிப்புக்காக நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த போர்ஷன். இது செகண்ட் ஸ்டெப். நம்ம ரெண்டாவது தையல் நம்ம தைச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டோம். இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒரு அமுக்கு தையல் போடுறோம். 2 சைடும் நான் தைச்சி முடிச்சுட்டு ஃபினிஷிங்கை பாருங்கள். நெக்லேயும் ஆர்ம் ஹோல்லையும் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு. நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்ததுனால தான் ஃபினிஷிங் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ ஒரு குட்டியாக ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப் எடுத்துட்டு நம்ம 2 பீஸாக நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு கீழே லெஃப்ட் சைடு இருக்க பீஸ்க்கு கீழே அதே மாதிரி ரைட் சைடு இருக்க பீஸ்க்கு கீழே ஜிப்பை வச்சுட்டு கையால் நான் லைன் போட்டு காட்டுற மாதிரி தைச்சி எடுக்கலாம். தைச்சி எடுக்கும்போது லெஃப்ட் சைடை எவ்வளோ முடியுமோ உங்களால் எவ்வளவு நெருக்கமாக தைக்க முடியுமோ ஜிப்பு கூடால ஒட்டி இருக்கிற மாதிரி தைக்க முடியுமோ அந்த மாதிரி தைச்சிட்டு ரைட் சைடை தைக்கும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு, அதாவது அந்த ஜிப்பு வெளியே தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்காதுல்ல, அதனால் கொஞ்சம் ஏற்றி வச்சு நம்ம தைக்கிறோம். நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இது 3வது ஸ்டெப்பு. 3வது தையல் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் நம்ம பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம தைக்கணும். அப்படின்தான் தையல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நான் லெஃப்ட் சைடு முடிச்சிட்டேன். ரைட் சைடு பீஸை
எப்படி நான் வைக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் மேலே லெஃப்ட் சைடு அந்த கிளாத்துக்கு மேலேயே வச்சு நான் தைக்கிறேன். ஜிப் வெளியே தெரியக்கூடாதுங்கக்காக அப்படி வச்சு தைக்கிறேன். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஜிப்பை அப்படி கவர் பண்ணி மேலே வச்சு நான் ரைட் சைடு இருக்கிற பீஸை தைச்சி எடுக்கிறேன். எண்டிங்லேயும் அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஜிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஜிப்பை தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.